அது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். மிரள்வது என்பது தீர்மானம், காடு கொள்ளாமல் போவது மாற்றம். இப்படி தீர்மானத்திற்கு பிறகுதான் மாற்றம் செயல் வடிவம் பெறும். ஒன்றை தீர்மானிக்கும் போது அதை பற்றி பலர் பலவிதமான கருத்துக்களை கூறுவார்கள். சாதக பாதகங்களை அவற்றிலிருந்து அறிந்து கொள், ஆனால் தீர்மானத்தில் உறுதியாக இரு. சில நேரங்களில் நீ ஆரம்பிக்கின்ற மாற்றம் மிகப்பெரிய ஏமாற்றத்திற்கு உன்னை அழைத்துச் செல்வது போலிருக்கும். பயந்து விடாதே. உனது பக்கத்திலேயே பலனை வைத்துக்கொண்டு உறுதியாக நிற்கிறேன். தைரியத்தை மனதில் ஏற்படுத்தி தொடர்ந்து செல். தவறான வழியில் போக தீர்மானம் செய்துவிட்டு நல்ல பலனை எதிர்பார்க்க முடியாது. எனவே வழியில் அனுபவங்களை எடுத்துக்கொண்டு இலக்கை நோக்கிய பயணத்தை மேற்கொள். ஒரு தீர்மானம் தோற்கையில் புதிதாக இன்னொன்றை மேற்கொள். ஒரு செயல் உனக்கு தோல்வியை தருமானால் வெற்றியை அடையும் எண்ணத்தில் இன்னொரு வழியை தேர்வு செய். ஆனால் எந்த நிலையிலும் சோர்ந்து விடாதே. சோர்ந்து விடும்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள். நான் மானிடனாக பிறந்து அனாதையாக அடையாளம் காட்டி குருவாக, சத்குருவாக, கடவுளாகவே உயர்ந்தேன். இந்த நிலைக்கு உயர்ந்திட எத்தனை மாற்றங்களை எனது வாழ்க்கையில் மேற்கொண்டிருக்கிறேன் என சிந்தித்துப்பார். எனது செயல்திறன்களே என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி பிடித்தன. ஒவ்வொரு இதயமாக பிடித்து பிடித்து பல பரிணாமங்களுக்கு பிறகே நான் கடவுளாக உயர்ந்து நிற்கிறேன். அதனால்தான் உனக்கு நான் தகுதியான வழிகாட்டியாகவும் இருக்கிறேன். அப்போது நீண்ட காலமாக போராடினால்தான் முழுமையான மாற்றம் வரும் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். ஓம் சாய்ராம்.